அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கள் வீட்டு அஞ்சரை பெட்டியில் என்னென்ன நாட்டு மருந்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாமா? இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரியான நாட்டு மருந்து தான் இந்த பெட்டியில் இருக்குது. ஸோ இதோட பயன்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது சுக்கு. காஞ்ச இஞ்சி தான் சுக்குன்னு சொல்கிறோம். இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே சளி, இருமல், காய்ச்சல் பிரச்சனைக்கு ரொம்ப நல்ல மருந்து. இதோட மேல் தோலை நீக்கிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், செரிமான பிரச்சனையை போக்கும், மூட்டு வலியை குறைக்கும். இந்த சுக்கை யூஸ் பண்ணி நம்ம சுக்குமல்லி காப்பி செஞ்சு குடிக்கலாம். அது தொண்டைக்கு நல்ல இதமாக இருக்கும். அது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அடுத்து நம்ம பார்க்குறது திப்பிலி. ஸோ 2 வகையான திப்பிலி இருக்குது. அரிசி திப்பிலி, கண்டந்திப்பிலி. இது வந்து கண்டந்திப்பிலி. ஸோ இதுதான் வந்து அதை விட நல்ல மருத்துவ குணம் கொண்டது. சளி, இருமல், தொண்டைக்கட்டு, காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா இதை நம்ம பொடி பண்ணியோ இல்லைன்னா கஷாயமாவோ செஞ்சு குடிக்கலாம். அப்புறம் அலர்ஜி, வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்குலாம் வந்து நெஞ்சில் சளி கட்டிக்கிட்டு அடிக்கடி இருமல் வரும். ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நாட்டு மருந்து வந்து சித்திரத்தை. சித்திரத்தை வந்து சளிக்கு ரொம்ப நல்ல மருந்து. இதுவும் வந்து சுக்கு மாதிரியே காரமாக தான் இருக்கும். சளி, இருமல், காய்ச்சல், தொண்டை வலி, அப்புறம் சுவாச பிரச்சனைக்கெலாம் இது ஒரு நல்ல மருந்தாக பயன்படுது. அடுத்து நம்ம பார்க்குறது அதிமதுரம். இது எங்கள் ஊரில் வந்து இனிச்சப்பட்டைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து இனிப்பாக இருக்கும். இதுவும் சளி, இருமலுக்கு ஒரு நல்ல மருந்து. இது அப்படியே வாயில் போட்டு மெண்டு அதோட சாரை முழுங்கினா நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்குறது ஓமம். இது வந்து நாட்டு மருந்தாக மட்டும் இல்லை, சமையலுக்கும் இது யூஸ் ஆகுது. நம்ம முறுக்கு செய்கிறப்போ, ஓமப்பொடி செய்கிறப்போலாம் வந்து ஓமத்தை யூஸ் பண்ணுவோம். நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக ஓமத்தை வாயில் போட்டு மெண்டு சாப்பிட்டோம்டா அஜீரண கோளாறு, வாயு பிரச்சனை, வயிறு உப்புசம், செரிமான பிரச்சனை எதுவும் வராது. அடுத்ததான் நம்ம பார்க்குறது கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தில் மரணத்தை தவிர எல்லாத்துக்குமே மருந்து இருக்குது. இந்த கருஞ்சீரகத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. அப்புறம் அலர்ஜி, ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்க எடுத்துக்கலாம். ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது. அப்புறம் தலைமுடி பிரச்சனைக்கு நல்லது. அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வசம்பு. பிறந்த குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வசம்பு வந்து கண்டிப்பாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் இது ஒரு நல்ல மருந்து. அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது பெருங்காயம். இதை வந்து பால் பெருங்காயம்னு சொல்லுவாங்க. இந்த பெருங்காயத்தை நம்ம லைட்டாக உரலை வச்சு தட்டினாலே நொறுங்கிரும். வாய் பிரச்சனை உள்ளவங்க இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வாயில் போட்டு கொஞ்சமாக வந்து சுடு தண்ணி குடிச்சிட்டாலே போதும், நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இது கூட மிளகும் வரும். அது கிச்சனில் இருக்கிறதுனால இதில் வைக்கல. 5 அறைகளை கொண்டது தான் அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்க. இதில் 7 அறைகள் இருக்குது. நான் 8 மருந்து வச்சுருக்கேன். இதில் நம்ம மசாலா பொருட்களும் ஸ்டோர் பண்ணலாம். இந்த பெட்டியில் வந்து 5, 7, 9 அந்த மாதிரி அறைகள் தான் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் சின்ன வயசாக இருக்கும்போது இதை விட பெரிய சைஸ் ஓலைப்பெட்டி தான் பார்த்துருக்கேன். இதில் காமிச்சது போக இன்னும் நிறைய நாட்டு மருந்துகள் வச்சுருப்பாங்க. பிள்ளை பெற்ற தாய்மார்களுக்கு தேவைப்படக்கூடிய சாலியா, சதகுப்பா மாதிரியான பொருட்களும், அப்புறம் குழந்தைங்களுக்கு புகை போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க குந்தரக்கம். ஸோ அந்த மாதிரியான பொருட்களும் அதில் வச்சுருப்பாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு அஞ்சரை பெட்டி. உங்கள்கிட்ட இந்த மாதிரி இருக்கா?